Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா BMLT கோர்ஸ் பாத்தீங்கன்னா full details தான் பார்க்க போறோம். இந்த கோர்ஸ்ல என்ன படிப்பீங்க, எதை பத்தி படிப்பீங்க, தென் பாத்தீங்கன்னா இத படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி அட்மிஷன் ப்ராசஸிங் நடக்கும், அதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், ஸ்டார்டிங் சேலரி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி BMLT கோர்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. BS நர்சிங், பிஃபார்ம், பிபிடி இதே மாதிரி அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸ்க்கு மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் உங்களுக்கு வித்தவுட் டொனேஷன்ல அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ், அதே மாதிரி பெங்களூர்ல அஃபிலியேட்டடான காலேஜஸ்ல உங்களுக்கு அட்மிஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், ஃபில் பண்ணிக்கோங்க. எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் BMLT அப்படிங்கிற கோர்ஸோட நேம் அப்படிங்கறத நம்ம நேஷனல் அலைடு ஹெல்த் கேர் கமிஷன் பாத்தீங்கன்னா BMLS அப்படிங்கிற மாதிரி மாத்தி இருக்கிறாங்க. BMLS அப்படின்னா பாத்தீங்கன்னா பேச்சுலர் இன் மெடிக்கல் லெபரட்டரி சயின்ஸ், இதுதான் அர்த்தம். ஓகே, இந்த BMLTல நீங்க எதை பத்தி படிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். BMLT அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க லேப் டெஸ்ட் ஓரியன்டா தான் படிப்பீங்க. எக்ஸாம்பிள், ஒரு டிசீஸ் வருதுன்னா அது என்ன பேத்தோஜனால வருது, அது என்ன மாதிரியான அப்நார்மலிட்டிஸ் வேல்யூஸ்னால வருது. எக்ஸாம்பிள் பிளட் எடுத்துக்கலாம். பிளட்ல RBC லெவல் இவ்வளவுதான் இருக்கணும், WBC லெவல் இவ்வளவுதான் இருக்கணும், ஹீமோகுளோபின் கண்டென்ட் மேலுக்கு இவ்வளவு இருக்கணும், ஃபீமேலுக்கு இவ்வளவு இருக்கணும், அப்படிங்கிற மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா வேல்யூஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வேல்யூஸ்ல ஏதாவது அப்நார்மல்ஸ் வருதா, அதே மாதிரி நம்ம பாடியில தேவையில்லாத ஆர்கானிசம்ஸ், அதாவது மைக்ரோ ஆர்கானிசமா இருக்கலாம், எக்ஸாம்பிள் பாக்டீரியா, வைரஸ், இதே மாதிரி பேத்தோஜன்ஸ்னால நமக்கு ஏதாச்சும் அஃபெக்ட் ஆயிருக்குதா அப்படிங்கிற மாதிரி டயக்னோஸ், லேப் டயக்னோஸ் பண்றதுதான் பாத்தீங்கன்னா இந்த MLT முடிச்சவங்களுடைய வேலை. எக்ஸாம்பிள், இந்த MLT முடிச்சவங்க எவ்வளவு முக்கியமானவங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்ட் போறாங்க, அவங்களுக்கு ஃபீவரா ஃபர்ஸ்ட் டே போறாங்க, டாக்டர் பாத்தீங்கன்னா மெடிசின்ஸ் எழுதி கொடுத்துடுறாரு. ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்க சொல்றாரு. ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஃபீவருடைய ரேஞ்ச் குறையாம அதே லெவல்ல இன்னும் அதிகமா டிசீனஸ், ஸ்வெட்டிங், இதே மாதிரி பேஷண்ட்ஸ் உடைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. டாக்டரால இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸை வச்சு மட்டுமே அந்த டிசீஸ் என்ன அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த இடத்துல தான் இந்த மெடிக்கல் லெபரட்டரி சயின்ஸ் படிச்சவங்களுடைய ரோலே இருக்குது. இதே மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பேஷண்ட்ஸுடைய பிளட் சாம்பிள், யூரின், ஸ்டூல், அது மட்டும் இல்லாம மற்ற சாம்பிள்ஸ் மூலியமா பாத்தீங்கன்னா நீங்க லேப் டயக்னோஸ் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான பேத்தோஜன்ஸ்னால வந்திருக்குது, இது என்ன டிசீஸ் அப்படிங்கிறத டாக்டர்ஸுக்கு நீங்க இன்டிமேட் பண்ணுவீங்க. இது மூலியமா தான் டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த வேல்யூஸை வச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், நம்ம நார்மலா இருக்கும்போது நம்மளுடைய WBC உடைய லெவல்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். இதே நம்ம பாடியில ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதோடைய வேல்யூ அப்படிங்கிறது மாறுபடும். இதே மாதிரி தான் நம்ம நார்மல் வேல்யூ, அப்நார்மல் வேல்யூ வச்சுதான் பாத்தீங்கன்னா இந்த BMLT படிச்சவங்க ரிப்போர்ட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணுவாங்க. இதுல காமனா நீங்க என்னெல்லாம் டெஸ்ட் பத்தி படிப்பீங்க அப்படின்னு பாத்திரலாம். பிளட் டெஸ்ட், இது பாத்தீங்கன்னா காமன் டெஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், ஹீமோகுளோபின், பிளட் சுகர், லிபிட் ப்ரொஃபைல், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், இதே மாதிரி இன்ஃபெக்ஷன், டயபெட்டிஸ், அனிமியா, ஆர்கன் ஃபங்க்ஷன்ஸ்ல ஏதாச்சும் செக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த காமன் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட், ரொட்டீன் யூரின் அனலைசிஸ்க்கு யூரின் கல்ச்சர் டெஸ்ட், புரோட்டீன் ஆர் சுகர் டெஸ்ட், இது பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடா அனலைஸ் பண்றதுக்கு இந்த யூரின் டெஸ்ட். தென் மைக்ரோபயாலஜி டெஸ்ட், இது பாத்தீங்கன்னா பிளட் கல்ச்சர், த்ராட் ஸ்வாப் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்பூட்டம் டெஸ்ட், ஸ்டூல் எக்ஸாமினேஷன், இது பாத்தீங்கன்னா பாக்டீரியல் வைரல் அஃபெக்ட் ஆயிருக்குதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சீராலஜி டெஸ்ட், HIV டெஸ்ட், ஹெப்பாட்டிட்டிஸ் B and C டெஸ்ட், வைரல் டெஸ்ட், அதாவது டைஃபாய்டுக்கு, அதுக்கப்புறம் டெங்கு டெஸ்ட், இது பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஹிஸ்டோபேத்தாலஜி டெஸ்ட், இது பாத்தீங்கன்னா பயோப்சி டெஸ்ட், டிஷ்யூ எக்ஸாமினேஷன், கேன்சர் செல் டிடெக்ஷன், இது பாத்தீங்கன்னா டியூமர், கேன்சர் டயக்னோஸ் பண்றதுக்கு. இது பாத்தீங்கன்னா ஹெமட்டாலஜி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிளட் குரூப், அதுக்கப்புறம் எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட், கோஆகுலேஷன் ரேட், இது பாத்தீங்கன்னா பிளட் ரிலேட்டடான டிசார்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் ஆகுது. பாத்தீங்கன்னா ஹார்மோன் டெஸ்ட், எண்டோக்ரைனாலஜி, அதாவது தைராய்டு டெஸ்ட், பிரெக்னன்சி டெஸ்ட், இன்சுலின் டெஸ்ட், இது பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் செக் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகுது. இந்த டெஸ்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது பேசிக்கா நீங்க BMLT படிக்கும்போது படிப்பீங்க. தென் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடா படிப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, கிளினிக்கல் பேத்தாலஜி, ஹெமட்டாலஜி, இம்யூனாலஜி, பிளட் பேங்கிங், ஹிஸ்டோபேத்தாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் ரிலேட்டடா லேப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்ட்லிங், பிளட் சாம்பிள் டெஸ்டிங், ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன், ஹாஸ்பிட்டல் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்ஸ், இதெல்லாமே உங்களுடைய ஹோல் கோர்சஸ்ல படிப்பீங்க. தென் இந்த BMLT முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்க மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படிங்கிறதும் பண்ணலாம். தென் இந்த BMLT முடிச்சிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப், அப்ராட் ஜாப், தென் பாத்தீங்கன்னா பிரைவேட் ஜாப் அப்படிங்கிறதுமே இருக்குது.
இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஜாப் நீங்க போறீங்க அப்படின்னா 20,000ல இருந்து 25 to 30,000 வரைக்கும் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் பார்த்தீங்கன்னா 30,000க்கு மேலே கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் அப்ராட் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் சேலரிஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அப்ராட்ல போயிட்டீங்க அப்படின்னா 70,000ல இருந்து 1.1 லேக் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பிஎம்எல்டி கோர்ஸ்க்கு எப்படி அட்மிஷன் போடணும்னா டோட்டலா உங்களுக்கு 2 பேர் இருக்குது. ஒன்னு டைரக்ட் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல ஜாயின் பண்றது. கவர்மெண்ட் காலேஜ்ல பிஎம்எல்டி படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் 176க்கு மேல இருக்கிறது சேஃப் சைடு. மோர் சேஃபஸ்ட் சைடு பாத்தீங்கன்னா 178 179க்கு இருக்கு மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மோர் சேஃபஸ்ட் ஜோன்ல நீங்க இருக்கிறீங்க. கவர்மெண்ட் காலேஜஸ்ல போயிட்டீங்க அப்படின்னா 4,500ல இருந்து 8,000 கூட தான் உங்களுக்கு பெர் இயர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்கும். பிஎம்எல்டி கோர்ஸ் அப்படிங்கிறதுமே ஒரு பெஸ்டான பாராமெடிக்கல் கோர்ஸ் தான். தென் இந்த பிஎம்எல்டி கோர்ஸோட டூரேஷன் பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ். கோர்ஸ் எடுத்தாலுமே நமக்கு இன்ட்ரெஸ்டான கோர்ஸ் எடுத்து படிக்கிறது பெட்டர். நம்ம அந்த கோர்ஸ்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கோம், தென் அந்த படிக்கிற டைம்ல எவ்வளவு அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய ஃபியூச்சர் இருக்கும். ஸோ இந்த பிஎம்எல்டி கோர்ஸுமே பெஸ்டான கோர்ஸ் தான். இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோடைய அஃபிஷியல் வெப்சைட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். 19 பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் கூட தான் இந்த பிஎம்எல்டியும் வரும். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இன்னும் ஓப்பன் ஆகல. ஓப்பன் பண்ண உடனே நம்ம சேனலை இனிமேட் பண்ணிடுறேன். தென் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் வேணும் அப்படின்னா கீழே தெரியுற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, உங்களை நாங்கள் கான்டாக்ட் பண்றோம். தென் இதே மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட், கோர்ஸ் ரிலேட்டட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது மாதிரி கல்வி சார்ந்த யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேசுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.